நல்லா தான் இருக்குது. எங்களை பொறுத்தவரை நல்லா இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இல்லை, எங்களுக்கு நல்லாவே இருக்குது ஆட்சி. டிஎம்கே ஆட்சியும் சரி, இந்த ஆட்சி ரெட்டையில ஆட்சியும் சரி, அவர் செய்யாத இவர் வந்து செய்கிறாரு. 10 நாளில் செய்கிறாரு இவர். யாருங்க ஏமாத்தாமல் இருக்கிறாங்க? யார் ஏமாத்தாமல் இருக்கிறாங்க? டிஎம்கேவே ஒரு ஏமாத்துற கட்சி தான். அப்பா ஏமாத்தினாரு, அப்புறம் அப்பாவோட பிள்ளை ஏமாத்தினாரு. அவருக்கு டைம் கொடுக்கணும், 1 வருஷம் கொடுக்கணும், 6 மாதம் கொடுக்கணும், இல்லை 2 வருஷம் கூட கொடுக்கலாமே. அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லையா? எதிர்கட்சி அதுக்கு முன்னாடி 2 வருஷம் மகளிர் காசு போட்டாங்களே. விஜய் ஒருவேளை ஆட்சியில் உக்காந்தது பிடிக்காதனால தான் எந்த திசையில் நடந்தாலும் அதை பெருசு பண்ணுறாங்களோ அப்படின்னு என்னுடைய கருத்து. அவங்க சென் நியூஸுக்கு ஏற்ற மாரி போடுறாங்க. நான் கேட்குறேன், தாவைக்கா நிர்வாகி மட்டும்தான் பாலியல் பலாத்கார் பண்ணுறாங்களா? உண்மையாக சொல்கிறேன், அவர் முதலமைச்சராக ஆனது ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்கள். உண்மையான இது அந்த விஜய் வந்து தான் இது நல்ல ஆட்சி. உங்களை சின்ன குழந்தைங்க யாருன்னா உங்களை சொல்லியிருக்குதா? அவரை சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இவர் நடிகர்ன்றதால சின்ன நடி. அப்போ நீங்கள் வந்து நடிச்சிங்களா? உங்கள் அப்பா கவிதை எழுதினாரு. அப்பா விஜய் ஆட்சி வந்த அப்புறம் நியூஸை பார்க்குறோம் உட்காந்து. முன்னாடிலாம் நாங்கள் நியூஸே பார்க்க மாட்டோம். இப்போ விஜய் என்ன செய்யறாரு? ஒரு பரபரப்பு இருக்குது, பரபரப்பாக போகுது, அண்ணல் பறக்குது. அதுக்கு முன்னாடி அது இல்லை. பணமே செலவு பண்ணாத ஆட்சியில் வந்தாருப்பாரு, அதுதான்ப்பா முக்கியம். விஜய் கொடுப்பாருப்பா, இதுவும் கொடுப்பாருக்கு மேலே கொடுப்பா. சொல்றதே செய்வார், சொல்லாத்தே வர செய்வார். எங்க தளபதி அந்த மாதிரி. புதுசாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்படி மாறி? நல்லா தான் இருக்குது. எங்களை பொறுத்தவரை நல்லா இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இல்லை, எங்களுக்கு நல்லாவே இருக்குது ஆட்சி. அவர் வந்தோடனே டக்குன்னு எல்லாரும் ஆக்ஷன் எடுத்தார். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அவர் எதுவுமே பண்ணலன்றாங்க. பொதுமக்களான எங்களுக்கு நல்லா இருக்குது அவர் ஆட்சி. புதிய ஆட்சி நல்லா தான் இருக்குது, ஓரளவு நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பழைய ஆட்சி இருக்கும்போது ஒரு மாதம் 3 மாதம் கழிச்சு தான் ரியாக்ஷன் எடுப்பாங்க. இப்போ இது கொஞ்சம் வந்தோடனே நிறைய 2-3 திட்டம் நிறைவேற்றிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கலாமே. அவர் பண்ணுறதுனால தான் அவருக்கு நாங்கள் ஓட்டே போட்டோம். அவர் பண்ணுற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லது செய்வார்னு நம்புகிறோம். எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குங்க, நாங்கள் நம்பி ஓட்டு போட்டுக்கிறோம். அவர் நல்லது செய்யணும் மக்களுக்கு. இந்த ஒரு 10-15 நாள்லேயே பார்த்தீங்கன்னா வந்து எங்கே பார்த்தாலும் கொலைகள் நடக்குது. பெண்களுக்கு எந்த ஆட்சியில் இல்லாத இருக்குப்பா? இந்த ஆட்சியில் தானே வந்து இது எல்லா ஆட்சியிலுமே இருக்குது. அது இருக்கிற முதலமைச்சர் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு வருவார். அதுதான் நாட்டில். அதுக்குள்ளேயே அந்த எதிர்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அது பேசுகிறவங்க பேசின்னு தான்ப்பா இருப்பாங்க. சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. மக்களை அப்படிலாம் இல்லை, இவர் செய்வார் தான் நாங்கள் நம்பி அவருக்கு ஓட்டு போட்டுக்கிறோம். எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு, எங்களுக்கு ஏழைங்களுக்கெல்லாம் நல்லது செய்வார், எல்லாம் பண்ணுவார்னு நினச்சி தான் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துக்கிறாரு நம்மளுங்களுக்காக. நம்ம அவருக்கு நம்ம நல்லது செய்யணும், எங்களுக்கு செய்வார்னு நாங்கள் நம்புகிறோம். அவ்வளோதான். நல்லா தான் இருக்குது. இப்போ எல்லாரும் சேர்ந்து, மக்கள்லாம் சேர்ந்து இப்போ அவர் புதுதாக ஒரு தலைவராக நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் எல்லாம் நல்லது தான் பண்ணுறாங்க. எங்கள் ஏரியாவில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் உடனே அவர் நாங்கள் ஆர்கே நகர்லேருந்து தான் பேசுகிறோம். அவரோட இதுவே வந்து ஆர்கே நகரை பற்றி தான் என்னோட இதுவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஆர்கே நகரில் நாங்களே பார்க்குறோம். இந்த ஒரு வாரமாக இங்கே நிறைய பசங்கள்லாம் இருப்பானுங்க, நிறைய தப்பு பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக உடனே எங்களுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. பசங்கள்லாம் இப்போது உட்காரதில்லை. எங்கள் வீட்டு தெருவுக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இவர் வந்து ஆக்ஷன் எடுத்ததுனால இப்போ கட்சியில் இருக்காங்க நிறைய பேருங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த முன்ன இருந்த கட்சியிலலாம் அந்த அளவுக்குலாம் வரமாட்டாங்க. எப்போயாவது ஒரு தடவை தான் வருவாங்க. அதுவும் இந்த தெருவில் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வரமாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. வந்துட்டு இப்போ இவங்க எல்லாமே வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு என்னென்ன குறை இருக்குது, என்னென்ன இது இருக்குது, உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்கள், நாங்கள் சரி செய்கிறோன்ட்டு. ஆனால் இந்த மாதிரி முன்ன இருந்த கட்சியில் வந்து கேட்டுட்டு போவாங்களே தவிர அவ்வளோதான். இது வந்து இவரோட ஆட்சியில் வந்து எல்லாமே டக்குன்னு முடிவு எடுத்து உடனே சரி பண்ணுறாங்க. இது எங்களுக்கு இன்னும் நல்லா தொடர்ந்து இவங்க செஞ்சாங்கன்னா, உண்மையாக சொல்கிறேன், அவர் முதலமைச்சராக ஆனது ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் எங்களோட கோரிக்கையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவாங்கன்னு கண்டிப்பாக நினைக்கிறோம். நல்லா ஆட்சிங்க, நல்லா செய்கிறாரு. நிறைய பேர் குடி பழக்கத்தில் இருக்கிறவங்களாம் இப்போ ரொம்ப விடுதலை கிடைச்ச மாரி இருக்குது. நாங்களும் நிம்மதியாக இருக்கிறோம். நிறைய வாலிப பிள்ளைங்களாம் கெஞ்சி அடிக்குது, குடிக்குது, இந்த போதை ஊசி போடுது, இதெல்லாம் செய்கிறாங்க. அது ரொம்ப தவிர்க்கிறாரு. அதுக்காக ரொம்ப நன்றி. ஆனால் விஜய் வந்ததுக்காக ரொம்ப நன்றியாக இருக்கிறோம். எல்லா மக்களும் நல்லா ஒரு சீர்திருத்தமாக பண்ணுறாரு. அவர் நல்லா
இதில் வந்துருக்குதுப்பா ஆட்சி. அவர் தான் வரணும், இனிமே அவர் தான் வரணும். டிஎம்கே ஆட்சியும் சரி, இந்த ஆட்சி ரெட்டையில ஆட்சியும் சரி, அவர் செய்யாத இவர் வந்து செய்கிறாரு. 10 நாளில் செய்கிறாரு இவர். எல்லாத்துக்கும் இவர் தான் வரணும். ஆனால் இந்த ஆட்சியில் வந்து தான் குழந்தைங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க. அப்போ டிஎம்கே ஆட்சியில் நடக்கலையா அந்த இதெல்லாம்? எல்லா ஆட்சியிலும் நடக்குத்தான். இப்போ இவர் வர தொட்டு இப்போ எல்லாம் ஏற்றி விட்றாங்க. அவரை இறக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஒரு காலம் அது நடக்கவே நடக்காது. அவர் தான் உக்காருனா அவர் தான் வரணும். எங்களுக்கு அவர் தான்ப்பா, எல்லாத்துக்குமே தளபதி தான். 2500 காசு தரானாரு, விவசாயிகளுக்கு வந்து கடன் தள்ளுபடி பண்றானாரு. ஆனா இப்ப பண்ணல. அப்ப மக்கள் அவர் ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை, இப்போ நம்ம கூட ஒரு வீடு குடும்பம் பண்ணுறோம், அந்த வீட்டில் எதுவுமே இல்லை. ஒரு அரிசி பருப்பு வாங்கணும், நம்ம சம்பாரிச்சின்னு வந்து அதானப்பா 10 ரூபா கொடுத்தா தானே எல்லாம் வாங்கி போட்டு சோறாக்க முடியும். அதெல்லாம் இல்லாத என்ன பண்ண, கொஞ்சம் நாள் தான் ஆகும். நாள் சென்று தான் அந்த குடும்பம் மேலுக்கு வரும். அது மாதிரி தான் ஆச்சியும். ஆமாம், அவருக்கு டைம் கொடுக்கணும். 1 வருஷம் கொடுக்கணும், 6 மாதம் கொடுக்கணும், இல்லை 2 வருஷம் கூட கொடுக்கலாமே. அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லையா? எதிர்கட்சி அதுக்கு முன்னாடி 2 வருஷம் சென்று மகளிர் காசு போட்டாங்களே, அப்போ ஜனங்களாம் வாங்கலை. நாங்கள் எங்கள் வீட்டில் கூட தான் எங்கள் மருமாவை என் பிள்ளை கூட தான் ஹார்ட் அட்டாக்ல இருக்கிறோம். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? பேங்க்கில் 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அட்ரஸ் மாதிரி பேங்க்கில் போய் சண்டை போட்டேன் நான். அந்த 1000 ரூபாய்க்கு அப்புறம் எங்கள் மருமகளுக்கு போட்டாங்க. பண்ணட்டான், பண்ணுறவங்க பண்ணிக்கினே இருப்பாங்க, கேட்குறவங்க கேட்டுக்கின்னு தான் இருக்கணும். கொஞ்ச நாள் பொறுப்போம், நல்லா செஞ்சால் அப்போ கை தட்டுவோம், பாராட்டுவோம். இல்லை இப்போ தானே உட்காந்துருக்காரு, செய்வார். டைம் கொடுத்தா செய்வார். அவர் தான் சொன்னார் 10 கோடி கடன் இருக்குது செய்யணும்னு சொன்னார், செய்வார். அதை மீறி 1000 ரூபா போட்டிருக்காரு. அவங்க ஆட்சியில் செஞ்சதை, ஆனாலும் அதை பெருசாக எடுக்காது. இவரும் 1000 ரூபா போட்டிருக்காரு. வரட்டும், அவர்கிட்ட பணம் வந்து அவரும் செய்ய போறாரு. எதிர்கட்சிகள்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து மக்களை ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாரு. சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று. யாருங்க ஏமாத்தாம இருக்கிறாங்க? யார் ஏமாத்தாம இருக்கிறாங்க? டிஎம்கேவே ஒரு ஏமாத்துற கட்சி தான். அதை மீறி தான் நாங்கள் இதில் போட்டோம். ஏமாத்தலாம், யாரெல்லாம் ஏமாத்தலை. யாராக இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அவர் பண்ணுவார். அவங்க எங்களை ஃபுல்லாகவே ஏமாத்தின்னு தான் இருந்தாங்க. அப்பா ஏமாத்தினாரு, அப்புறம் அப்பாவோட பிள்ளை ஏமாத்தினாரு. இப்போ அவங்க கட்சியெல்லாம் அந்த அவங்களோட நாடக கட்சியை நாங்கள் இது பண்ணுறதுக்கு தான் புதிய தலைவரை கொண்டு வந்தோம். சரிங்களா? அவரோட ஆட்சி 6 மாதம் கழிச்சு இதுவாகும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகவே ஆகாது. உக்காந்தவர் தான். நாங்கள் இருக்கிற மக்கள் அவருக்கு. சின்ன சின்ன பசங்க, குழந்த பசங்க, அதுங்க அவங்க அப்பா அம்மா எவ்வளோ எதிர்காலத்தை வச்சு வளர்ப்பாங்க. அந்த பசங்க கஞ்சா அடிக்குதுங்க, ஊசி எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். கஷ்டப்பட்டு நாங்கள் வேலைக்கு அனுப்புகிறோம், ஸ்கூல் அனுப்புகிறோம். அதெல்லாம் இங்கே இந்த ஏரியாவில் நிறைய இருக்குது. என்ன ஒன்றா பண்ணிக்கிட்டோம். அவங்க கட்சியில் கூட தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணலையே. அதே பாலியல் பலாத்காரம்னு சொல்கிறாங்க. அவங்க இதில் வந்து கூட தான் இந்த பாலியல் பலாத்காரம் இருந்தது. இந்த 20 நாட்களில் தான் அதிகமாயிருச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாகல. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல. இதுக்கப்புறம் தாங்க அவருக்கு டைம் தர முடியும். நாங்கள் வாய்ப்பு கொடுத்துட்டோம். அவர் செய்வார் நம்பிக்கையில் தான் நாங்கள் இப்போவும் இருக்கோம். இப்போது அவர் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறாரு. வந்து உடனே கஜானாவில் காசு இல்லை அப்படின்னு சொல்கிறதால இவர் மக்களை ஏமாத்திடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஏமாத்தவா? நீங்கள் போகிற எல்லாத்தையும் சுற்றிக்கின்னு நீங்கள் போயிட்டீங்க, வந்து உக்காஞ்சவனே செய்துருவாரா? இல்லை நீ தான் செய்தியா? எந்த ஆட்சிப்பா செய்தது ஒழுங்கா? நான் பக்கா ரெட்டையிலப்பா. நான் ரெட்டையில் பக்கா ரெட்டையில். நான் எல்லாத்துலேயும் ஓட்டு போடலாம். அந்த ரெட்டையில இப்போ கூட நாங்கள் போகிறோம். இந்த ஓட்டுக்கு தான் நீங்கள் போடணுன்னு வாங்க. நாங்கள் போடுறோம், நீ கொடுக்கத்தான் வாங்கிக்குவோம். ஆனால் நாங்கள் போடுறது ரெட்டையில் தான் போடுவோம். ஆனால் இந்த முறை வந்து தளபதிக்கு போட்டோம். அவர் வரணும், அவர் செய்யணும், அவர் உக்காரணும், மக்களுக்கு எல்லாம் செய்யணும். அவர் சின்ன சின்ன குழந்தைங்க முதல்ல அந்த தளபதி இருந்து எதுக்கு? உங்களை சின்ன குழந்தைங்க யாருன்னா உங்களை சொல்லியிருக்குதா? அவரை சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இவர் நடிகர்ன்றதால சின்ன அப்போ நீங்கள் வந்து நடிச்சிங்களா? உங்கள் அப்பா கவிதை எழுதினாரு. அப்பா அப்போ யாருமே வந்து சொல்லலையே. இப்போ வந்தவொடனே சொல்கிறாங்கல்ல, எப்போ அவர் தான்ப்பா வரணும். அவர் மீறி யாரும் வரக்கூடாதுப்பா. அவர் தான் உக்காரணும் ஆட்சியில். நீ எங்களை கொலை பண்ணி போட்டால் கூட எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு அவர் தான் வரணும். அப்போ மக்கள் விரும்பக்கூடிய மாற்றத்தை விஜய் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். விஜய் கொடுப்பாருப்பா, இதுவும் கொடுப்பாருதுக்கு மேலே கொடுப்பா. சொல்கிறதே செய்வார், சொல்லாத்தே வர செய்வார். எங்கள் தளபதி அந்த மாதிரி
எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா தெரியாம வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வருத்தப்படுறாங்க மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்லை. எல்லாருமே ஏன்னா மக்கள் வந்து சுயநலமெல்லாம் யோசிக்கல, அவங்களோட தன்னலத்தை யோசிச்சு தான் அவருக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இப்போ ஸ்டாலின் சார் கூட தான் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆட்சியில் ஒரு மாற்றத்தை வருவோம்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரி பார்த்துட்டு தான் இப்போ விஜய்க்கு வந்து தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. அதனால் இவர் ரொம்ப நல்லது செய்வார்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். ஆனால் அவர் செய்கிறாரு. இப்போ இந்த 10 நாள் அவர் என்ன உட்காந்து ஒரு 15 நாள் தான் இருக்கும். இந்த 15 நாள்லேயே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இனிமேலும் அவர் பண்ணுவார்னு நாங்கள் நிறைய நம்புகிறோம். அதனால் மக்கள் சப்போர்ட் எப்போவுமே அவருக்கு இருக்கும். இப்போ மக்களுக்கு மாற்றத்தை தான் கொடுத்துருக்காரு, ஏமாற்றத்தை கொடுக்கல. இல்லை ஏமாற்றம்லாம் கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை காசு போடுறேன்னாங்க. அவரே ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் கழித்து தான் எங்களுக்கு அந்த காசு போட்டார். புரியுதுங்களா? இப்போ இவர் மட்டும் வந்த உடனே எப்படி போட்டுருவாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துல அதெல்லாம் வந்து கிடையாது. அவருக்கும் டைம் கொடுக்கணும். கண்டிப்பாக அவரும் போடுவார். எல்லாம் செய்வேன்ட்டு வாக்குறுதிலாம் கொடுத்துருக்காங்க. சொன்னதை செய்வாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக அவர் நடத்துவார். எல்லாமே நாங்கள் நம்புகிறோம். நாங்களாம் குழந்தைங்க இல்லையா, எங்களுக்கு நல்லா விவரம் தெரியும். தெரிஞ்சு தான் போட்டோம் அவருக்கு ஆட்சி. ஆல்ரெடி பழசு ஆப்போசிட்லேயே இருக்குது அந்த ஆட்சி. எங்களுக்கு புதுசாக வரட்டும், புதுசாக வந்து எதனா நல்லது செய்யட்டும். அதனால தான் நாங்கள் அவரை தேர்ந்தெடுத்தோமே. அவங்கக்கிட்டலாம் பணம் இருக்குது, இவர்கிட்டையும் பணம் இருக்குது. அவங்களாம் அடித்தாங்க, இவர் அடிக்கலை. எங்களுக்கு செய்வார், நாங்கள் நம்புகிறோம், நம்பி தான் போட்டோம். அப்படிலாம் இல்லை, பொய் வதந்தி. அவங்க சென் நியூஸுக்கு ஏற்ற மாரி போடுறாங்க. நான் கேட்குறேன், தாவைக்கா நிர்வாகி மட்டும்தான் பாலியல் பலாத்கார் பண்ணுறாங்களா? எந்த நிர்வாகியும் பண்ணலையா? ஒரு துண்டை ஒன்று போட்டுக்கிறாங்க, தாவைக்கா நிர்வாகின்றாங்க. அது எதுக்கு? பொய். அது எங்களையே பேட்டி எடுக்க சொல்லுங்கள். சன் நியூஸில் நாங்கள் பேசுகிறோம். சன் நியூஸில் அவங்கள விஜய் மட்டும்தான் போடுறாங்க ஃபோக்கஸ் பண்ணி. அது என்னதுன்னு எனக்கே புரியல. ஆமாம், அதெல்லாம் பொய் தான். அவரை வந்து நல்லது செய்கிறேன்னு இறங்கி அவர் விஜயகாந்த் அப்படி தான் குடிகாரன்னு போர்ட்ரேட் பண்ணாங்க. அவர் குடிகாரரே இல்லை, அவர் மக்களுக்கோசம் அவரை போர்ட்ரேட் தான் பண்ணாங்க. அவர் நடிக்கும் போதே அவரோட சத்திரத்தில் 1000 பேருக்கு தினமும் சாப்பாடு போடுவார். சரிங்களா? அது யாருக்கும் தெரியல, எனக்கு தெரியும். நான் படிச்சிருக்கேன், நான் அங்கே போய் பார்த்துருக்கேன், அங்கே சாப்பிட்ருக்கேன். கோயம்பேட்டில் 1000 பேருக்கு ஒரு தினமும் 1000 பேருக்கு இது பண்ணுவார். அதெல்லாம் யாருக்கும் தெரியல. அவரை குடின்னு போர்ட்ரேட் பண்ணாங்க. அதேமாரி இவரையும் ஒரு டாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கு மக்கள் விட மாட்டாங்க. மக்கள் கண்டிப்பாக 6 மாதமும் அவர் கலையாது, எதுவுமே கலையாது. மக்கள் நாங்கள் தான் தேர்ந்தெடுத்தோம். அதை எப்படி நாங்கள் கலைய வைப்போம்? அதெல்லாம் பொய். அது உண்மையான இது. அந்த விஜய் வந்து தான் இது நல்ல ஆட்சி. நான் எல்லாத்தையும் தவிர்க்கிறாரு. நான் போலீஸ் வரும்போது பிள்ளைங்களாம் ஓடுது, கொஞ்சம் பயம் பக்தியாக இருக்கணும். அது இன்னும் கொஞ்சம் நிறைய இது செய்ய அவங்க இன்னும் பயந்து ஓடணும். பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்களாம் சீர்கெட்டு போகக்கூடாது. படிக்கிற பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்கள பார்த்துட்டு இன்னொரு பிள்ளைங்க கெட்டு போகுது. அந்த கெட்டு போகிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் நல்ல இதுவை நல்லா செய்கிறாரு. அவர் இன்னும் மேலே நல்லா வருவாருன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை. இப்போ இவர் ஆட்சி வந்த பிறகு தான் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பாலியல் துன்புறுத்தல், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் வந்ததுனால தான் இதை ரொம்ப வெளிப்படுத்தி காட்டுறாங்களோ. இதுக்கு முன்னாடி இதை பெருசாக யாரும் விமர்சனம் பண்ணல. இப்போ தான் பாலியல் இங்கே நடந்தது, இதுக்கு முன்னாடியும் நடந்து இருந்தது. ஆனால் விமர்சனம் இந்த அளவுக்கு இல்லை. விஜய் மேலைக்கு விஜய் வந்து ஆட்சியில் உட்காந்து சொல்கிற மாதிரி முன்னாடி சொல்லலை, நமக்கு தெரியாத இருந்தது. விஜய் ஒருவேளை ஆட்சியில் உட்காந்தது பிடிக்காதனால தான் எந்த திசையில் நடந்தாலும் அதை பெருசு பண்ணுறாங்களோ அப்படின்னு என்னுடைய கருத்து. அவ்வளோ. மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க. அவர் செய்வார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டைம் கொடுங்க. அவர் ஏமாத்தணும்னு அவசியமே இல்லை. அவர் ஒன்றும் இல்லாத இல்லை ஏமாத்துறதுக்கு, எல்லாம் இருக்குது. அவர் எங்களை ஏமாற்ற போகுது. நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் நம்பி தானே ஓட்டு போட்டோம். எங்களுக்கு தெரியுது, விவரம் தெரிஞ்சு தான் ஓட்டு போட்டோம். இப்போ தானே வந்தார், வந்து வருஷக்கணக்காக ஆகலல்ல, செய்வார். ஆட்சியாளர்கள் அவர் மீது இப்படி பல விமர்சனங்களை வைக்கிறாங்களா? அது என்ன? எனக்கு போன ஆட்சியிலலாம் வந்து அவங்க இருக்கிறாங்களான்னு கூட எங்களுக்கு தெரியாது. விஜய்னாலும் தெரியும். இப்போ நியூஸ்லாம் நாங்கள் உட்காந்து பார்க்குறோம். விஜய் ஆட்சி வந்தப்போ நியூஸை பார்க்குறோம் உட்காந்து. முன்னாடிலாம் நாங்கள் நியூஸே பார்க்க மாட்டோம். கட்சிக்காரங்கனாலே எங்களுக்கு அந்த அளவுக்கு யாரும் தெரியாது. இப்போது விஜய் என்ன செய்யப்படுறாரு, ஒரு பரபரப்பு இருக்குது விஜய் வந்ததுனால. விஜய் தான் சென்டரா, விஜய் தான் சென்டராங்க. முன்னெல்லாம் இருந்தாங்களானே தெரியல. முன்னாடி இந்த தலைவர்களை பற்றி எங்களுக்கு பேசக்கூட எதுவுமே இல்லை. லாஸ்ட் மினிட்ல தான் இந்த 5000 கொடுத்தாங்க. லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாம் செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி 5 வருஷத்தில் 4 வருஷத்துல தலைவருங்க இருந்தாங்களா, எங்கே உக்காந்துக்கிறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. இப்போ விஜய் வந்த அப்புறம் இன்னும் 1 மாதம் ஆச்சா, பரபரப்பாக போகுது, அண்ணல் பறக்குது. அதுக்கு முன்னாடி அது இல்லை. அப்போ மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தலைவராக விஜய் இருக்கிறார். ஆமாம், கண்டிப்பாக இருக்கிறாரு, இருப்பார். அவர் தான் வருவார் இனிமேல்ட்டு வராது. அது வந்து முதல் இருந்த இதுவால் அது இப்போ இதுவாகுது. இப்போ இன்னும் நல்லா தீவிரமாக செய்வார். அந்த தப்பெல்லாம் நடக்காது. நாங்கள் பயப்படுறோம். சின்ன பொம்பளை பிள்ளைங்க பேரன் பேத்திங்களாம் இருக்குது, நிறைய மக்களுங்க இருக்குது. இந்த சந்தில் ஓடியார முடியல. அதனால் எங்களுக்கு பயமாக இருக்குது. இப்போ விஜய் வந்து தான் இப்போ நிறைய வாலிப பிள்ளைங்க இல்லை இந்த இடத்துல. இன்னும்
சுத்தமாக செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. இப்போ அவர் வந்து கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்ற மாட்டாரு. யார் சொல்லுது? அதெல்லாம் பொய், அதெல்லாம் பொய். உண்மையாக செய்வார் அவர், நம்பிக்கையை நாங்கள் படுறோம். முதலோடைய இப்போ எவ்வளோ பரவாயில்ல, நல்லா செய்கிறாரு. மாற்றத்தெல்லாம் கொடுக்குறாரு, நல்லா செய்கிறாரு. பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு பயம் இல்லாத நாங்கள் தைரியமாக இருப்போம். இனிமேல்ட்டு பிள்ளைங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கோங்க. ரொம்ப நல்லா செய்கிறாருங்க. இன்னும் மேலே செய்ய அவர் இன்னும் நல்லா இதுவாக வருவார். மக்கள் எல்லாமே வந்து அவர் தவறாக தேர்ந்தெடுத்துட்டாங்க. எப்பா மக்கள் வந்து பணம் கொடுத்தா எங்கோனா சாய்வாங்கப்பா. இவர் அப்படி இல்லை, பணமே செலவு பண்ணாத ஆட்சியில் வந்தார் பாரு, அதுதான்ப்பா முக்கியம். நான் இந்த ஆட்சியில் வந்து நான் உனக்கு இவ்வளோ தரேன், இந்த ஆட்சியில் இவ்வளோ தரேன், நீங்கள் கொடுக்கத்தெல்லாம் வாங்கிக்கலாம். ஓட்டு எதில் போட்டோம்? விசிலில் தான் போட்டோம். ஏன்னா அவர் வரணும், இதுக்கு மேலே வரணும். அவர் இவங்க ஆடாத ஆட்டெல்லாம் ஆடினாங்க, அடிக்கிட்டார் வந்து. இனி அவரை யாரும் சுண்டவே முடியாது, அவரை யாருமே ஆட்டவே முடியாது. அவர் தான் வரணும். விஜய்க்கு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? நாங்கள் என்ன, ஏழைங்களுக்கு நல்லது செய்யணும், பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், புரியுதா? வேலை இல்லாத படித்த பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கணும், பட்டதாரியாக இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் வேலை கொடுக்கணும். வேலை இல்லாத படிச்சுட்டு வீட்டில் இருக்குதுங்க. இப்போ எங்கள் வீட்டில் கூட எங்கள் பிஎட் படிச்சிருக்கு, வீட்டில் தான் இருக்கு, ஒரு வேலைக்கு போகல. என் பிள்ளை பஞ்சர் டயர் போடுறான், அவன் சம்பாஷணை வச்சு தான் நாங்கள் ரேஷன் அடித்து கூட சாப்பிட்றோம். ஒரு நாளைக்கு அம்மா உணவு ஹோட்டலில் கூட வாங்கி துண்டுறோம். இல்லை 3 ரூபாய் இட்லி வாங்கி சாப்பிட்றோம், ரோட்டில் 10 ரூபாய் இட்லி வாங்கி சாப்பிட்றோம். எப்படி குடும்பம் நடத்துகிறோம்? அதுமாரி பொறுத்தோன்னா கொடுத்தோன்னா வாங்கிக்கலாம். நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைனா அவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் நிறைவேற்றணும். சரிங்களா? மக்கள் வந்து எதுவாக இருந்தாலும் எதிர்பார்த்து தான் வருவாங்க. மக்கள் நாங்கள் அப்படி ஆயிட்டோம். சரிங்களா? இலவசம்னு மக்கள் அப்படி ஆகிட்டோம். அதுக்கேற்ற மாரி ஃபஸ்ட்டு பெண்களுக்கு கொடுத்துற, இன்னும் கொஞ்சம் பெண்களுக்கு கொடுக்கணும். சரிங்களா? தனிப்படம்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், ஃபோனில் பார்க்குறோம். இன்னும் தனிப்படம் இன்னும் கொஞ்சம் இதுவாகணும். இன்னும் போலீஸ் இது பண்ணோம். இங்கே இருக்கிற போலீஸ் வந்து இதை சும்மா சொல்கிறாங்க, சும்மா அவர் சொன்னோன்னே கடகன்னு போகிறாங்க. அதெல்லாம் சும்மா, இன்னும் எதுவுமே இதுவாகலை. இன்னும் கொஞ்சம் அவர் இன்னும் ஆக்ஷன் எடுக்கணும், இன்னும் பண்ணோம். வேறு ஒன்றும் இல்லை, இன்னும் மக்களுக்கு என்ன தந்தாரோ அது கொஞ்சம் கொஞ்சம் அவர் நிறைவேற்றினா அடுத்த முதலமைச்சர் அவர் தான், நாங்கள் நிறைவேற்றுவோம். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.